ஹாய் கைஸ், நம்ம மெமரி ஆக்சுவலிங்க நட்டு ஷிப்புடில் எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பாட்டியா ஓ அவருக்கு நீ காடினா உனக்கு அவர் காடியானடா. நீ பண்ண காரியத்தை நான் இன்னும் மறக்கல. இந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷம் காத்திருந்த ஒயிட் ஃபேங் ஆஃப் லீவ். நீ என் பையனுக்கு செஞ்ச காரியத்தினால நான் உன்னை இப்ப பழி வாங்க போறேன். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பேசுனது போது நிறுத்து. பேச கூட விட மாட்டேன். அங்க இருக்கிறவரை கொஞ்சம் உத்து பாரு சகோதரி. பார்க்கறதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் ஒத்து போகுது. ஆனா இது ஒயிட் ஃபேன் கிடையாது. ஆட்டங்க வேற யாரோ நினைச்சுக்கிறாங்க. ஹலோ, அது மட்டும் இல்ல, லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஒயிட் ஃபேன் எப்பவும் இருந்துட்டாரு இல்ல. இஸ்ராயாவா இருக்குமோ? இந்த செய்தியை நீ கேட்டப்போ ஏய், இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. முடியலன்னு நீ கோபத்துல பயங்கரமா கத்துன. இப்போ உனக்கு புரியுதா சகோதரி? ஓ, ஞாபகம் இருக்கு. அவன் தான் இறந்துட்டான்ல. ஆட்டோ கோளாறு முத்திட்டு இருக்குது. எவ்வளவு லேட்டா வேலை செய்யுது. இங்க ஒருத்தன் துணிச்சுன்னுக்கிறான். கான்பூரோ என்னாச்சுன்னா பாக்குறேன். தயவு செஞ்சு பாரு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே போனா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நாங்க எல்லாரும் வெளியே போறோம் சாக்குரா. ம் ம் என்ன பண்ற? நீ யாரு? நான் லீஃப் வில்லேஜோட மெடிக்கல் நிஞ்சா. அமைதியா பார்த்துன்னு துடிப்பு இருக்கு, ஸ்லோவா இருக்கானா. இவனுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது சக்தி வாய்ந்த உலகம் கலந்த விஷயம். இது நேரா நரம்பு மண்டலத்தை தாக்கி செல்களை பாதிக்கும். ஓ இதய துடிப்ப கேட்டே எல்லாத்தையும் சொல்லுங்க. நம்மளோட சார்ட்டை பார்க்கலாமா? தாராளமா பாருங்க. உங்களோட ரொம்ப அட்வான்ஸா இருக்கா. இந்த விஷயத்துல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி செஞ்சோம். ஆனா இன்னும் சில விஷயங்கள் தெரியல. இதுக்கு அடுத்து என்ன ஆகும் எனக்கு தெரியும். கார்டியாக் மசில் வீக் ஆகி இருதய துடிப்பு நின்னு ஒரு கட்டத்துல இருதயம் வேலை செய்யறதை நிறுத்திடும். குறிப்பிட்ட நேரத்துல இது பாம்பு வேஷம் மாதிரி. கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்ன சொல்றது அப்புறம்? அப்படின்னா இவனை காப்பாற்ற முடியாதா? எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுதா, சீக்கிரம் கொண்டு வாங்க. சரி. இது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். ஆனா இதை விட நமக்கு வேற வழி இல்லை. இவனுங்க வேற என்ன பண்றானுங்கன்னே தெரியல அவனை வச்சு. ஓ, எனர்ஜி தான் எடுக்கிறானுங்க. தெரியுதா அந்த சக்கரா உரியுது. அடா பாவீங்களா. அவன் அசையாத அளவுக்கு கெட்டியா போயிங்க. இந்த ப்ரொசீஜரை செய்யறது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்லை. புரிஞ்சது. அப்ப சரி. ஆரம்பிக்கிறேன். கெட்டியா போடுங்க. மயக்க மருந்தெல்லாம் கிடையாதா? இவன் சக்கராவை என்னோட உடலுக்குள்ள செலுத்தணும்.
அப்பா ஹார்ட்டுக்கு தான். இவரோட செல்லுல கலந்துருக்க விஷயத்த எப்படியாவது மேல வர வைக்கணும். ஆஹா. அப்புறம் அதை இந்த சொல்யூஷனுக்குள்ள வர வச்சு வெளியே எடுக்கணும். கஷ்டமான வேலை தான் ஆனால். உறிஞ்சி எடுக்கிறாளே. ஏ சாக்குறா. என்ன இது? இதுதான் அந்த விஷயமா? எடுத்துட்டா. அவ்வளவுதான். பரவாயில்லப்பா. இன்னொரு பக்கெட் கொண்டு வாங்க. இன்னும் இருக்கா? படச்செல்லாம் வர்றாங்க சாப்பிட்றது. ஒரு டாக்டர் மாதிரி தான். நருட்டோ. கக்காஷி பாரு. இந்த பாட்டி இவ்வளவு கோவப்படுறதுக்கான காரணமா இருக்கிற ஒயிட் ஃபேங் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்படி ஒரு கேள்வியை கேட்ப இதுக்கு என்ன பதில் சொல்றது? அவரு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவர் வேற யாரும் இல்லை, என்னோட அப்பா. அப்பாவா? அப்படின்னா நீ ஒயிட் ஃபேங்கோட பையனா? ஆமா. அதான் ஒரே அடையாளன்ட்டு. அதான் நீ பார்க்க ஒயிட் ஃபேன் மாதிரி இருக்கு. ம். ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அவங்க அப்பா பாட்டியோட பையனை ஏதோ பண்ணியிருக்காங்க. வா. ஒரு ஆர்கன்லயும் போய் உக்காந்துருக்கு. குடல்ல எல்லா இடத்துலயும். இன்னொன்னு கொண்டு வாங்க. சரி. ஓ எவ்வளோ விஷம்! ஒரு சொட்டு தானே குத்துன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் பரவிடுச்சு இல்லை? முடிஞ்சிச்சா? முக்காவாசி விஷயத்தை வெளியே எடுத்துட்டேன். அதனால இப்போதைக்கு இவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஹே, நீ கலக்கிட்ட சாகுரா. இவனை காப்பாத்தியாச்சு. காரா ஆனா இன்னும் அவன் முழுசா குணமடையல. பாதி அப்போ இருக்கு. சரி, அடுத்ததா இவன் உடம்புல இருக்கிற மிச்ச விஷயத்தையும் வெளியே எடுக்கிறதுக்கு நான் இவனுக்கு சில மருந்துகளை கொடுக்குறேன். தாராளமா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா யோசிக்காம என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா உங்க கிராமத்துல இருக்கிற மருத்துவ குணம் கொண்ட எல்லா மூலிகைகளும் எனக்கு வேணும். இப்பவே கொண்டு வர. அப்புறம் இந்த பேண்டேஜை எடுத்துட்டு புதுசா போடுங்க. கண்டிப்பா. அப்புறம் உடனே ஐவி ட்ரிப்பை ரெடி பண்ணுங்க. அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம், ஆர்டர் உடம்புல போடுற இருக்கிற நல்லா இருக்கு விஷயத்தை பார்க்க. கொஞ்சமா எடுத்து வெளியே வைங்க. எனக்கு அது எப்படி இருந்த தேவைப்படும். பொண்ணு? சாகுரா, நீ பிரமாதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்க. ஆமாண்டா, ஆச்சரியப்பட வச்சுட்டா. உன்னை பார்க்கும்போது அந்த திமிர் பிடிச்ச சுனாடியை தான் ஞாபகத்துக்கு. அதுவும் எங்க கிராமத்துக்கு வந்து நீ இப்படி பண்றதுல வினோதமா இருக்கு. என்ன செய்ய, எனக்கு இவ்ளோ பயிற்சியையும் கொடுத்தது லேடி சுனாடே தான். நானே இங்க நேரடியா வந்து நிலைமையை பாட்டிக்கு மனசு பார்த்து மாறும்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்க. இதான் எங்க கிட்ட இருக்கிற மூலிகைகள். நல்லது, ரொம்ப நன்றி. ஒரு விஷயத்தை மறந்துடாத. காலாங்கிற சக்கரை நம்மளை சுத்தி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். டீப் வில்லேஜ் இருக்க தாட்டு மாறுமா பாட்டிக்கு? திரும்ப என்னடா? அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க. லார்ட் பாக்கி லீஃப் வில்லேஜ்ல இருந்து செய்தி வந்திருக்கு. நன்றி. உங்க ஹொக்காகிய தான் அனுப்பியிருக்காங்க. என்னது? சுனாடே பாட்டி அனுப்பியிருக்காங்களா? என்ன சொல்றாங்க? நமக்கு உதவி பண்றதுக்காக டீமுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. கைசன்ஸே ஸ்குவாட் வந்துகிட்டு இருக்காங்களா?
விஜய் தான் செமையா இருக்கான். இத்தனை வருஷத்துல எவ்வளவு மாறி இருக்காங்கன்னு பார்க்க காத்துக்கிட்டு ஆமால எங்களுக்குண்டா. நெஜியும் ஜோடி ஆயிட்டாங்க கேள்விப்பட்டேன். ககாஷி சென்சை அவங்க வர வரைக்கும் காத்திருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. நாம உடனே அந்த அகாட்சுகியை ஆமாண்டா. தேடி போயாகணும் சார். அவனுக்கு இப்பயே உரிய ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க அங்கதான் இருப்பாங்க, நமக்கு தெரியுமா? தெரியாது. கேட்குற நேரம் தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்கௌண்ட்ஸ்கே சேர்ந்தவங்களை தேடி போனீங்க, அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இது அவனுக்கு தான் தெரியும். அவன் எழனமே. முதல்ல அவங்கள துரத்திக்கிட்டு கான்குரோ மட்டும்தான் போனோம். அவன் நிலைமையை நீங்களே பாத்தீங்களா? ஒரு இன்ட்டு சொல்லிட்டா கூட போதும். அதுக்கப்புறம் அவங்கள தேடி எங்க வீரர்கள் அனுப்பணும். ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அதோட இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களோட கவுன்சில் ஆஃப் அட்வைசர்ஸ்ல இருந்த ஒருத்தரான கேப்டன் யூரா காணாம போயிட்டாரு. உயிரோட இருக்காரான்னு கூட சந்தேகமா தான் இருக்கு. இது அந்த கருப்பாடு. அப்படின்னா அக்காட்சுகி கும்பல் எங்க போனதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, எங்களுக்கு தெரியாது. லார்ட் பாக்கி கான்குரோக்கு நினைவு திரும்பி கண் முடிச்சுட்டா. ஓகேடா, சொல்லிடுவான். காண்கிறோ உனக்கு எதுவும் ஆகலை. நான் எங்க இருக்கேன் அதே டைலாக்கா? மாறி நீ அதுக்குள்ள திரும்ப வந்துட்டியா? பரவாயில்ல பேச அதுல முடியல. பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்னாலதான் நீங்க வந்தேன். வாய் மூடு. இப்படி எல்லாம் பேசாத. கான்குரோ அக்காட்சி கும்பலை சேர்ந்தவங்களோட மோத இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா? பின்தொடர்றதுல கில்லின்னு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவங்களோட வாசனை அந்த இடத்துல இவட்ட இது இருக்கே. அதுக்கு எந்த தேவையும் இல்ல. என்னோட பப்பட்ஸ் எங்க? அங்க இருந்து என்னோட பப்பட்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்கல்ல? அதுல என்ன இருக்கு? மருந்து தயாரிச்சுங்கிறா அவனுக்கு. வில்லேஜ் அண்ட் வில்லேஜ்ல இத்தனை மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா எங்களால முடிஞ்சதை செய்யறோம். இங்க இருக்கிற மண்ணுல இதெல்லாம் வளர வைக்க முடியாது. ம். உதாரணத்துக்கு ஸ்கர்வி கிராஸ் கூட அதிகமா வளராது. பரவாயில்ல, இது போதும். இதை வச்சு 3 டோஸ் மருந்து நான் செஞ்சிருவேன். ஒருத்தையும் கூட மோதணும். அந்த நேரத்தை பயன்படுத்தி இன்னொருத்தன் காராவை தூக்கிட்டு போயிட்டோம். காராவோட சட்டை வச்சு அவனை உங்களால பின்தொடர முடியும். ஆனா நான் மோதிரவனை கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கேன். ஏதோ பண்ணியிருக்கான். இது அவனோட சென்ட் இருக்கு. சென்டா அவனோட ட்ரெஸ்ஸு மோப்ப சத்தி வச்சு போயிடலாம்ல இப்போ. அவன் போட்டிருந்த துணியில இருந்து நான் ஒரு பீஸ் எடுத்துட்டேன். ஓ இது போதுமே காக்காஷிக்கு. தோக்குறப்ப கூட இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க. சாதாரண ஆலையில நீ காமிச்சிருக்க. அவன் ஒருத்தன் தான் காமிச்சிருக்கான். உனக்கு என்னாச்சு? அவன் நமக்கு உதவி பண்றதுக்காக லீவ் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான். ஓ முறைக்கிறானா? இல்ல பார்க்கலாம், முறைக்கல. வந்திருக்கிறது நாருட்டோ சுமாக்கி. ஆமா நான் தான். நீதானா? சமணியம் ஜூட்சு. அப்பா, வேகமா கண்டுபிடிச்சிரும். நிஞ்சா ஹவுஸ் ரெடி. ஹே பாபு நீயா? என்ன நருட்டோ நீயா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஓ, என்ன வளர்ந்துட்ட. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நீங்க கொஞ்சம் கூட மாறல. ஹே நீ என்ன சொல்ற? நான் எவ்வளவு உயரமா வளர்ந்திருக்கேன்னு கொஞ்சம் பாரு. அவன் குணத்தை சொல்றான். நம்ம அப்புறமா பேசிக்கலாம். உடனே இந்த வாசனைக்கு சொந்தமா நாளை பின்தொடருங்க. அவன் சீக்கிரம், சீக்கிரம். கண்டுபிடிக்க சரியா? போங்க. தகவல் தெரிஞ்சதும் அவங்களுக்கு சொல்றேன். இவங்க நம்மள கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா. ஓகே. பாபு கிட்ட இருந்து தகவல் வந்ததும் நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அதுக்கு நாம எல்லாருமே தயாராக இருக்கணும். இவ்வளவு அவசரப்படாத நருட்டோ. கான்குரோ லேடி சியோ அப்புறம் லார்ட் எபிசோ நீங்க இங்கேயா? எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அதை பத்தின தகவல் உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ மோதின 2 பேர்ல ஒரு ஆளு சாசோரியாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். சீக்கிரம் பதில் சொல்லு கான்குரோ. ஆமா,
அலெக்சாண்டர் செஞ்ச சாசோரி தான். அது அவனே என்கிட்ட சொன்னான். இப்போ பாட்டி பேரன் தானா அது? அலெக்சாண்டர் செஞ்ச சாசோரியா? இந்த அபச்கே குரூப்ல பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும்னு நினைக்கிறேன். அதை எங்ககிட்ட சொல்றீங்களா? சொல்லுவாங்களா? இந்த பாலைவனத்தில் செடி கொடிலாம் வளராதுன்னு இவங்களாம் வளர்க்குறாங்க. சரி பண்ணிடுச்சு. மருந்து வேலை செய்யுது. சாதிச்சிட்டோம். பிளட்ல எங்கன்னா இருக்கும் போல குட்டி குட்டியா. பொறுமையா இது எல்லாத்தையும் குடி. அவ்வளவுதான். சீக்கிரமா உனக்கு குணமாயிடும். இப்போ அமைதியா படுத்து ஓய்வெடு. மருந்து போறது நிக்கிற வரைக்கும் இங்க இருந்து போகாது. நீங்களும் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க. அதனால ஓய்வெடுங்க. உங்களுக்காக ரூம்ஸ் ரெடி பண்ணிடுறோம். ஆனா நாம காராவை தேடி போயாகணுமே. இவ்வளவு ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால ஓய்வு தேவை. அது வரைக்கும் தாங்குமா? ஓகே, நீங்க சொல்றதும் சரிதான். யாரா விட்டனே முடியல. எனக்கு தெரியும். முயற்சி பண்ணடா. எனக்கான பாதையை இந்த காரா பையனை மட்டும் காட்டாதீங்க. அப்படி செஞ்சா பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என்னாலையும் அவன மாதிரி ஆக முடியும். தோக்குறவங்க சொல்ற பேச்ச நான் கேட்க மாட்டேன். பேசுறது போதும், நிறுத்து. உன்னை பார்க்கும்போது சகோதரங்கிற பாசம் கொஞ்சம் கூட வரல. என் வழியில குறுக்க வந்தா உன்னையும் கொண்டுட்டு போயிடுவேன். சோக மியூசிக் வேற போடுறாங்களே. சுத்தி இருக்கிறவங்கள என்ன கண்டுக்காம இருந்தப்போ அவன் தான் பாசம் நான் என்னன்னு எனக்கு காட்டினான். அவ்வளவுதான் ஒரு வழியா என் வாழ்க்கையில ஏற்படுற வலி, வேதனை இதெல்லாத்துக்கும் ஒரு புரிதல் வந்துச்சு. அதை விட முக்கியமா சந்தோஷம் வந்தது. நம்ம கூட இருக்கிற எல்லார் கூடயும் இந்த உணர்வுகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். எனக்கு இந்த புரிதல் வந்ததுக்கு உசுவாக்கி தான் காரணம். எங்க சண்டையில தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அனுபவிச்ச அதே வழி அவனும் அனுபவிச்சான். அவன்கிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கை பாதையை மாத்தினா என் வாழ்க்கையும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நாளைக்கா தயவு செஞ்சு என்னோட சகோதரன் காப்பாத்து. நீ கேட்கலனாலும் பண்ணுவோம். நான் பாத்துட்டேன். ஏன்னா வருங்காலத்துல நாம கண்டிப்பா ஒரு நாள் ஹோக்காகே ஆவேன். அப்போ கடைசிக்காகவா காரா எனக்கு உதவி பண்ண மாட்டானா என்ன? இன்னைக்கு எபிசோட்ல சாக்குரா தாங்க வேற லெவல் பண்ணிட்டா. இன்னைக்கு அவ தான் இல்லைட்டு எப்படி இருந்த பொண்ணு அதில் வந்து தண்டம் தண்டம் தண்டம்னு அவளை பேசினது இன்னைக்கு வேற லெவல் பண்ணிட்டா. அது என்ன சொல்ற, எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிட்டா, எங்களையுமே ஆச்சரியப்பட வச்சிட்டா. இவ்வளோ கற்றுக்கிட்டா. ஒரு மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே அவள் பண்ணது, அது அதட்டினது, ஒரு இது எடுத்துட்டு வா அந்த மாதிரி சொன்னதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவள் வந்து கற்றுக்கிட்டா பண்ணுறா, அசால்ட்டாக பண்ணானா அதை. ஸோ எந்த அளவுக்கு அவள் வந்து எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துருக்கணும், இவ்வளோ எஃபெக்ட் எடுத்துருக்கணும் இதுக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. வந்து அந்த இதய துடிப்பு வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. இவங்க இவ்வளோ நேரம் இதை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அட்வான்ஸாக இவள் கற்று வச்சுட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் சுனாடை பாட்டி தான் காரணமே. அதான் அவன் வளர்த்துக்கிட்டா, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே எல்லாருக்கும் பிடிக்குதாங்க. அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி இருந்ததா கொஞ்சம் கோவமா இருந்தது. இப்போ சூப்பரா கலக்குறாங்க. ஆமாம், இதே மாதிரி இருந்துட்டா ஓகே. இப்பயும் அந்த வாய் இருக்கா என்னன்றது தெரியாது. எனக்கு என்னன்னா இப்போ வரைக்கும் அவகிட்ட இருக்கிற ஒன்று என்னன்னா, இது எல்லாமே வந்து சாஸ்கே மாதிரி தான் கற்றுட்டு இருக்கா. அவள் தான் வந்து இது பண்ணல, சாஸ்கேக்காக கற்று வச்சுக்கிறது, எதனா ஒன்று பண்ணணும். அவன் இல்லைன்ற அந்த வெற்றிடத்தை தான் இவன் இப்படி நிரப்பி வச்சிருக்கா. இல்லைன்னா அது கூட இல்லை. அவன் போனதுல ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அது இது ஒன்று தான். இல்லை காராவோட சக்கரை வேற ஃபுல்லாக எடுக்கிறாங்களே. எனக்கு அப்படியே அவனை அனாமத்தா ஒரு கேப்பார் இல்லாமல் ஒரு இடத்துல அவனை யூஸ் பண்ணுறதை பார்த்தாலே என்னால் தாங்க முடியலைங்க.
ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ தனியாக விட்டுட்டாங்க, தனியாக இருக்கானே அப்படின்ற ஒரு ஃபீல் ரொம்ப அழுத்துது. அது பத்தாது அவன் வாய்ஸ் வர போட்டு காட்டுறாங்க, சோக மியூசிக் வர போடுறாங்களா, அதனால தாங்கவே முடிய மாட்டுது. அவன் போர்ஷன் வந்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னன்னா இவங்க வந்து அந்த உள்ள இருக்க நிறைய தான் எடுக்க பார்த்தாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக இப்போ காரோ காட்டுறப்போ அந்த ரெட் கலரில் தான் ஒரு பவர் உரியற மாதிரி இருந்துச்சு. ஸோ நருட்டோக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சக்கரா தான்ன்றது நிறையா இருக்கும். இவனுக்கு அந்த ரெட் சக்கரா தான் வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. கூடவே இவனோட சக்கராவையும் சேர்த்து உரியற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் பயமாக இருக்குது. அது மட்டும் எடுத்துக்கிட்டா கூட ஓகே, ஏதோ என்ன ஆகுன்றது தெரியல. பட் இவனை சக்கரம் சேர்த்து ட்ரை பண்ணால் 0 ஆயிடுச்சுன்னா இறந்துருவாங்க தானே. அதான் அது பயம்தான். மயக்கத்துல இருந்தப்ப கூட அவன் அந்த ரியாக்ட் பண்றான், ஃபேஸ்ல சவுண்டு விடுறான்னா அந்த அளவுக்கு அது உள்ள இருந்து எடுக்குது. அது பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்தது. ஸோ இது என்ன அவங்களுக்குள்ள அது ஒன்றிணைஞ்சு இருக்கிறது போல இருக்கு. ஸோ அது எடுக்கிறது வந்து அவனோட உயிரை பிரித்து எடுக்கிற மாதிரி தான். அது மரண வழியாக தான் இருக்கும் போல. அவ்வளோ இதுலையுமே அவன் கத்துறானா அது புரியுது. எனக்கு என்னன்னா இவங்க டைம் ஒரு மாதிரி இழுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு போயிடக்கூடாதா அப்படின்னு இருக்கு. சரி, அவன் என்ன சொல்ற, காங்க்ரோ வந்து கடைசி செகண்ட்ல அந்த துணி ஒன்று எடுத்திருக்கான். அந்த நிலைமையிலையும் ஏதாவது ஒன்று உதவுன்ட்டு அது கரெக்டாக அது ஒன்று எடுத்ததுனால கக்காஷினால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இதுங்க இந்த நாய்ங்கெல்லாம் போயிட்டு அந்த மோப் பிடிச்சி இருந்தது கொடுத்துனா டக்குன்னு கிளம்பிடுவாங்க தான். கூடவே நம்ம காய் டீம் வேறு வருது. நிஜிலாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் தான். அவன் ஈஸியாக கண்டுபிடிப்பான். ஸோ எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது. இல்லை, கக்காஷியோட புது விஷயம் ஒன்று ரிவீல் ஆச்சு. அவங்க அப்பா விஷயம் ஏதோ ஒன்று. நான் ஃபர்ஸ்ட் வெள்ளை ஹேர்னதும் ஜெராயா இருப்பாரோ, அவர் தான் கொஞ்சம் குசும்புக்கார எதுனா ஒன்று பண்ணிட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வேற மாதிரி இருந்துச்சு. அதான் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறப்போ டவுட் தான், வேறு கேரக்டர்னு தெரிஞ்சிச்சு. பட் இவங்க அப்பா பற்றி தான் பேசினுக்கிறாங்க. அப்போ இது அதான் சொன்னேன், ஏதோ பெரிய பெரிய கதை இருக்குங்க இதுக்கு பின்னாடி. ஒன்னொன்றுத்துக்கு பேக் ஸ்டோரி போகுது. அந்த பாட்டியோட பேரனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, பாட்டியோட அப்பாவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்போ அவங்களோட அப்பான்னு எடுக்கிறப்போ கக்காஷியோட அப்பா வராரு. 2 வில்லேஜுக்கும் அப்போ அந்த டைமில் ஏதோ ஒரு பகை நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த பாட்டி பிஹேவியர் இப்படி இருக்குன்றது எல்லாமே தெரியுது. ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிகிட்டே தான் இருந்துக்கிறாங்க. ஃபைட்டு ஸ்டார்ட்லேருந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு போல. எல்லா தலைமுறையுமே சரி. அது எத்தனை பேரை மிஸ் பண்ணியிருக்கு பாருங்களேன். எல்லாருக்கும் அப்பா இல்லாமல், ஒரு ஃபேமிலி இல்லாமல், இப்படியே கடந்து இப்போ ஒரு நருட்டோ வரைக்கும் அது வந்திருக்கு. அதான் இவ்வளோ எபிசோடு இருக்குன்னா இப்போ ஒருத்தருக்கும் பேக் ஸ்டோரி இருக்குன்னா. இப்போ நருட்டோ இந்த ஜென்ரேஷன் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இப்போ கக்காஷி இவங்களதுலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் அப்பாதும் இருக்குது. ஸோ வழியாக அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வந்தால் தான் இந்த கிராமம்லாம் எப்படி என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு புரியுமே. நான் அந்த கிரியேட்டரை யோசிக்கிறேன், அவர் வேற லெவல் எப்படி இவ்வளோ கதையும் ஒரு ஜென்ரேஷன் கதையல்ல, 4-5 ஜென்ரேஷன் இந்த கதையை வந்து எடுத்து கிரியேட் பண்ணி இது கிரியேட் பண்ணியிருக்காருங்க இந்த அனிமி. சரி, இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது எல்லாமும் காரணமாக தான் இருக்கும். எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர் நினைக்கும் போது. ஏன்னா எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு ஒரு பொதுவாகவே டைரக்டர்னாவே எனக்கு அந்த ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா ஒரு கற்பனை கதையில் ஒருத்தரோட ஃபீலை கொண்டு வந்து இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படி தான் யோசிப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு மூலையாக ஒரு டைரக்டராக அது யோசிக்கணும்ல, அதெல்லாம் பெரிய விஷயம். ஆமாம், இது வந்து சும்மா ஒரு சண்டை, ஒரு அனிமினா ஒரு ஃபைட்டு காட்டுறது, பவர் காட்டுறதுன்னு இல்லாமல் அதில் எமோஷனு, அந்த சென்டிமெண்ட்டு, பாண்டிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறதுன்றது வேறு லெவலுங்க. நம்மளை வந்து அள வச்சுறாரு, சிந்திக்க வைக்கிறாரு, கோவப்பட வைக்கிறாரு. ஸோ இது எல்லா எமோஷனும் நம்மளை காட்ட வைக்கிறாருல. ஸோ அவர் வேறு லெவல் திங்கிங் தான் அவர். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.